அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இருக்கிற அரசியல் நிலை என்பது ஒரு கட்சியை ஆண்ட கட்சியை எதிர்க்கட்சி விமர்சிப்பதும், எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் ஆளும் கட்சியாக வந்த பிறகு அவர்களை விமர்சிப்பதும் என்பதும் தான் வாடிக்கையாக இருக்கிறது. ஆனால் தமிழர்களின் அரசியல் என்பது அந்த மன்னரை விட நாம் சிறந்து விளங்க வேண்டும் என்று போட்டி போட்டுக்கொண்டு மக்களின் நலத்திட்டங்களை உயர்த்தினார்கள். மக்களின் வாழ்வியலை மேம்படுத்த வேண்டும், அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த அறநெறியோடு மக்களை வழிநடத்தினார்கள். இறைவனுக்கு சமமாக நமது நாட்டை ஆண்ட மன்னர்களை போற்றினார்கள், மதித்தார்கள். ஒரு நல்ல அறச்செயல்களை யார் செய்தாலும், உலகத்தில் யார் செய்தாலும் அவர்களை போற்றுவதும் அவர்களை புகழ்வதும் மதிப்பதும் மக்கள் இயல்பாகவே இருந்தனர். ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசியல் நிலை என்பது எவ்வளவோ நாகரீகம் வளர்ந்தாலும் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற அந்த நிலையில் இருந்து அவர்கள் தவறிவிட்டார்கள். ஏன் உங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டும், நீங்கள் என்ன எனது கட்சியை சார்ந்தவர்களா, எனக்கு வாக்களித்தீர்களா என்று வெளிப்படையாக பேசக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இது எல்லாம் தவறான மனோநிலை. இதையெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த இடத்திற்கு, அதிகார இடத்திற்கு அமர்ந்தவுடன் எல்லோரும் உன்னுடைய மக்கள், அந்த மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பது தலையாய கடமை என்கிற அந்த பொறுப்புணர்ச்சியோடு நாம் செயல்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசியல் நிலை என்பது போட்டி, பொறாமை, வெஞ்சன்ஸ், பகை, இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அரசியல் செய்கிற போது மக்களுக்கு எப்படி இவர்களால் முழுமையாக தொண்டு செய்ய முடியும்? அரசியல் என்பது தொண்டு செய்வதற்காக வர வேண்டும். யாருக்கு என்றால் மக்களுக்கு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலை என்பது குரூப் பாலிடிக்ஸ், குழு அரசியலாக இருக்கிறது. அதையெல்லாம் தவிர்த்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் நாம் அரசியல் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து செயல்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.